காவல்துறை பணியை பயன்படுத்தி தொடர் வழிப்பறிகளில் ஈடுபட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழிப்பறி செய்த பணத்தில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் அமைத்ததும் ஈசிஆரில் ரிசார்ட் விலைக்கு வாங்கியதும் அம்பலமாகியுள்ளது. யார் அந்த காவலர்கள்? இவ்வளவு சொத்து சேர்த்தது எப்படி? பார்க்கலாம். கடந்த 17ஆம் தேதி ஓமந்தூர் மருத்துவமனை அருகே முகமது கவுசி என்பவர் 20 லட்சத்தை எடுத்துக்கொண்டு காரில் சென்று கொண்டிருந்தபோது அவரது காரை வழிமறித்த சிலர் தங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி காரை சோதனை செய்துள்ளனர். சோதனையில் அவரிடம் 20 லட்சம் பணம் இருப்பதை கண்ட அவர்கள் முகமது கவுசை காரில் கடத்திச் சென்று ரூபாய் 20 லட்சத்தை வழிப்பறி செய்துவிட்டு தப்பியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் காவல்துறை நபர்களே இக்கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. வழிப்பறியில் ஈடுபட்ட திருவல்லிக்கேணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன், வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 நபர்கள் திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்யப்பட்டனர். இதில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகிய இருவரையும் 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தினர்.